அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நன்றி சொல்லுதல். என்னடா நன்றி சொல்லுதல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. கிராட்டிடியூட் மெத்தடை பயன்படுத்தி நம்மளுடைய பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி எப்படி நம்ம அடையிறது, பிரபஞ்சத்துக்கு நம்ம எப்படி நன்றி சொல்கிறது, நமக்கு அன்றாட தேவைகளாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி தேங்க் பண்ணுறது. இந்த தேங்க் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட உள்ள ஒரு உண்மையான நன்றி உணர்வை வெளியில் கொண்டு வர்றது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே குறை சொல்கிறது, அதில் உள்ள குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த எண்ணங்களை மாற்றி சிந்திக்கிறது. நமக்கு ஒரு பெரிய ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு பிளாக் மார்க் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்தோன்னே அந்த பேப்பரில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கருப்பு கலரில் ஒரு புள்ளி இருக்குது அப்படின்றத தான் சொல்லுவாங்க பெரும்பாலான நபர்கள். யாருமே எடுத்தோன்னே இந்த பேப்பரில் என்ன இருக்குதுன்னு கொடுத்து கேட்டோன்னா அதில் பெரிய அளவுக்கு வெண்மை நிறம் இருக்கிறது தெரியாது. அந்த ஓரமாக இருக்க பிளாக் மார்க்ஸ் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இல்லாத விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கே ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதெல்லாம் எனக்கு இல்லை, இன்னும் வாங்கணும், இன்னும் வரணும், நான் இதை அடையணும், இதை நான் செய்யணும், என்னால் செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு அழுத்தத்தை நமக்குள்ளவே நம்ம கொடுத்து என்ன தோண ஆரம்பிச்சிடும்னா, நமக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்குது, நம்ம லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், இதெல்லாம் சாதிக்க முடியாமல் விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டி நிறைய நம்ம மனசுக்குள்ளே நம்ம மேலேயே நமக்கு என்ன ஆகணும், ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிரும். ஸோ இதை நம்ம தவிர்க்கணும். நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தவங்கக்கிட்ட இல்லாத நிறைய மதிப்புணர்ந்த பொருட்களும் மதிப்புள்ள ஒரு சில விஷயங்களும் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ப ஆரம்பிக்கணும், நமக்கு நாமே புரிய வச்சுக்கணும். இதுக்கு தான் இந்த கிராட்டிடியூட் மெத்தட் ரொம்ப பயன்படும். இந்த கிராட்டிடியூட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளவே கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பிரபஞ்சத்தை கூட பேசக்கூடிய மொழிகளில் நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகும். இந்த கிராட்டிடியூட் மெத்தட் ரொம்ப அதீத லெவலில் பயன்பெறும். நீங்கள் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இப்போ தான் இந்த கிராட்டிடியூட் மெத்தடை பற்றி கேள்விப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தினமும் நன்றி சொல்லணும். இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சிரமங்களாக இருக்கும். ஆனால் சிரமங்கள் இருக்குன்றதை நினைக்காம எழுத ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் சொல்லும் பொழுது கூட அந்த லெவலுக்கு எஃபெக்டாக இருக்காது. ஸோ இதை நீங்கள் எழுதணும், தினமும் எழுத ஆரம்பிக்கணும். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து இன்றைய நாள் முழுதும் சரிங்களா, இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு எழுதணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எழுதலாம், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்க. ஸோ அந்த அலாரம் உங்களை கரெக்ட் நேரத்துக்கு எழுப்புது இல்லையா, அந்த ஃபோன் நீங்கள் கிளாக் எது வேணாலும், அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அது கூட இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அது நம்மளை கரெக்டான நேரத்துக்கு நமக்கு எழுப்புது, நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுது, நம்மளை எழுப்புதுங்கிறப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், நன்றி சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க, சாப்பிட்றது, தண்ணி. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த அரிசியை வாங்கினது நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அந்த அரிசிக்காக எத்தனையோ பேர் உழைச்சிருப்பாங்க. அதை அறுவடை செய்கிறது, அந்த விவசாயம் செய்கிற இடங்களில் நிறைய வேலைகள் செய்கிறப்போ நிறைய ஆட்கள் ஒவ்வொருத்தவங்களும் அதில் வேலை செஞ்சுருப்பாங்க. நிறைய ஸ்டெப்ஸ் கடந்து தான் அந்த ரைஸ் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அதை சமைச்சு பயன்படுத்துகிறீங்க. அப்போ கேஸ், தண்ணி, இப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்கிற மாதிரி இந்த உணவை கொடுத்த
அனைவருக்கும் நன்றி அப்படி சொல்லி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். தேங்க் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஒரு வண்டி இருக்குது. இந்த வண்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம தேங்க்ஸ் சொல்லியிருப்போம். அந்த வண்டி இல்லை அப்படின்னா நம்ம நடந்து போய் பஸ் எடுத்து அதில் போகணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். அப்போ நமக்கு டைமை சேவ் பண்ணி கொடுக்குது அந்த வண்டி. ஸோ அந்த வண்டிக்கு நம்ம எத்தனை பேர் தினமும் தேங்க் பண்ணுவோம். அதை தேங்க் பண்ணி நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கான அந்த நன்றி உணர்வு வந்து நம்ம மனசில் வரும்போது நம்ம மனசே வந்து ஒரு ஹாப்பினஸ் அடையிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயத்துங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். நன்றி சொல்லி எழுத ஆரம்பிங்க. சரிங்களா? பிகினர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட உள்ள விஷயங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் ஒரு 1 மந்த் ஆர் 15 டேஸ் 20 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன தேவையோ அதையும் அடைந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நன்றி சொல்லலாம். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி நான் அடைந்து விட்டேன், அந்த வேலையை நான் பெற்றுவிட்டேன், அந்த வேலையில் நான் சேர்ந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராட்டிடியூட் பண்ணலாம், நன்றி சொல்லலாம். அதெல்லாம் அப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வந்து போக ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருக்க மாட்டீங்க. அந்த கவலை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லாமல் நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது பாசிட்டிவான ஒரு இதை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணும் கிராட்டிடியூட் மெத்தட். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நடக்கவே முடியாதவங்களுக்கு நீங்கள் நடக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அதே தான். ஸோ நீங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். உங்கள் உடல் உறுப்புகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அண்ட் வந்து உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இந்த நன்றி சொல்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதீத ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் அப்ரோச்சை எல்லாத்துலேயுமே ஆன் எவ்ரிதிங் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்கும் உங்களுக்கு இது. அதே மாதிரி ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டினியூஸ்வாக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடைய முடியும். அதே மாதிரி உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கிறது. இப்போது நீங்கள் தேங்க்ஸ் சொல்லும் போது உங்களுக்கே என்ன தோணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா, நம்ம இவ்வளோ விஷயங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குல்ல, அப்போ நம்ம எவ்வளோ ஒரு பிளஸ்டான ஒரு பர்சன், நம்ம அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா அப்படி சொல்லி உங்களுக்குள்ளவே ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ளவே ஒரு பாசிட்டிவ் இது வந்து கண்டிப்பாக வரும். இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 21 டேஸ் சேலஞ்சாக கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு தினமும் நன்றி சொல்லி எழுதுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதுங்க, காலையில் எழுந்த உடனே எழுதுங்க. இது தினமும் எழுதும் பொழுது உங்களுக்குள்ளவே நிறைய மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக இதை பற்றின கமெண்ட்டையும் நீங்கள் கொடுங்க. இதில் ஏதாவது நான் சொல்ல மறந்துருந்தால் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.